அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புல்வெளியில் வீழ்ந்து வெடித்து சிதறிய அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் பரவிய கட்டுக்கடங்காத தீ விபத்து. ரஷ்யாவின் மொத்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அழிப்போம், ஜெலன்ஸ்கி வைத்த கோரிக்கை. இந்தோனேஷியாவில் கடலில் தீப்பிடித்த படகு, ஒருவர் பலி, காணாமல் போனோரை தேடும் பணி தீவிரம். ஹோர்மோஸ் நீரிணை இன்னும் எங்கள் பிடியில், டிரம்பிற்கு பதிலடி கொடுத்த ஈரான். உக்ரைனின் அதிரடி ட்ரோன் தாக்குதல், ரஷ்யாவின் பிரதான தானிய ஏற்றுமதி முனையங்கள் முடக்கம். பலூசிஸ்தானில் பாகிஸ்தான் தாக்குதல், 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ட்ரம்ப் ஆட்சி காலம் வரை போர் நீட்டிக்கக்கூடும், அதிர்ச்சி அளித்த ஈரான் அதிகாரி. 700 கிலோமீட்டர் சீறி பாய்ந்த ஏவுகணை, ட்ரம்பை மிரளவிட்ட வார்னிங், போருக்கு ரெடியாகும் முக்கிய நாடு. ஐரோப்பாவில் ரத்தான நூற்றுக்கணக்கான விமானங்கள், வெளிநாடுகளில் சிக்கிக்கொண்ட குடும்பங்கள். அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்த விவகாரம், போர் விளிம்பில் ஹோர்மோஸ் கப்பல் போக்குவரத்து. ஹோர்மோஸ் ஜலசந்தி விவகாரம், ட்ரம்பின் கருத்தை நிராகரித்தது ஈரான். தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் மத்திய டெக்சாஸ் புல்வெளியொன்றில் ராணுவத்தின் அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்று திடீரென வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த ஹெலிகாப்டர் விபத்து சம்பவத்தில் அதில் பயணித்த 2 பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு ஹெலிகாப்டர் விபத்து குறித்து ஷெரீஃப் அலுவலகத்திற்கு அவசர அழைப்பு வந்துள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி AH-64 ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை உறுதிப்படுத்தினர். மேலும் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் ஃபோர்ட் ஹீத் தளத்தை மையமாக கொண்டதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் அவசர விசாரணையை நடத்தி வருகின்றனர். ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பகுதி புல்வெளி நிறைந்த பகுதி என்பதால் அப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து பின்பு கட்டுக்கடங்காத காட்டுத்தீயாக அதிகரித்ததை அடுத்து அப்பகுதியை சுற்றியிருந்த பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இந்த விபத்தின் போது ஹெலிகாப்டரானது வேறு எந்த கட்டிடத்தின் மீதோ அல்லது வீடுகள் மீதோ மோதவில்லை என்பதை பெல் கவுண்டி ஷெரீஃப் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் கிளீஃப் கோல்மன் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணைகளில் 10% உக்ரைனுக்கு விற்றால் ரஷ்யர்களின் மொத்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அழித்து விடுவோம் என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்க அமெரிக்காவிடமிருந்து அவசரமாக தேவைப்படும் இடைமறிப்பு ஏவுகணைகளில் 10 1 பங்கு மட்டுமே உக்ரைனிடம் உள்ளதென்றும் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். உக்ரைனிடம் கிட்டத்தட்ட இல்லாத பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளின் இருப்பை ரஷ்யா சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதால் சமீபத்திய வாரங்களில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைந்து உக்ரைன் தலைநகரை குறிப்பாக கடுமையாக தாக்கியுள்ளன. அமெரிக்காவின் தற்போதைய ஏவுகணை கையிருப்பில் 10 1 பங்கு ரஷ்யாவின் அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்த போதுமானதென்றும், ஆனால் 105 ஏவுகணைகள் உக்ரைனை குளிர்காலத்தை கடக்க செய்ய போதுமானதாக இருக்கும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 2025 இருந்ததை விட இந்த ஆண்டு எங்களிடம் 2.5 மடங்கு குறைவான இடைமறிப்பு ஏவுகணைகளே உள்ளன என குறிப்பிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, முன்பை விட தற்போது ரஷ்யாவிடம் மாதத்திற்கு 2 மடங்கு அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன என்றார். ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் தகவலின்படி ஏப்ரல் 2022 பிறகு உக்ரைனிய பொதுமக்களுக்கு ஜூலை மாதம் மிக அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய மாதமாக அமைந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா எங்களுக்கு 5% பேட்ரியாட் ஏவுகணைகளை விற்றால் நாங்கள் குளிர்காலத்தை கடந்து மக்களின் உயிர்களை காப்பாற்றுவோம். அவர்கள் எங்களுக்கு 10% விற்றால் ரஷ்யர்களின் அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அழித்து விடுவோம் என்று ஜெலன்ஸ்கி மேலும் தெரிவித்துள்ளார். சுற்றுலா தீவான பாலியில் இருந்து பயணித்த படகொன்று லோம்பர்க் கடற்பகுதியில் தீப்பிடித்து எரிந்ததில் 172 பேரை இந்தோனேஷிய அதிகாரிகள் மீட்டுள்ளனர். மேலும் காணாமல் போன மற்ற பயணிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. KM புத்ரி ஜாஸ்மின் படகு பாலியில் உள்ள
பதங்காய் துறைமுகத்திலிருந்து மேற்கு நுசா தெங்கரா மாகாணத்தில் உள்ள லம்போர்க்கில் உள்ள லெம்பார் துறைமுகத்திற்கு புறப்பட்டதென்று உள்ளூர் மீட்பு அமைப்பின் தலைவர் முகமது ஹரியாடி தெரிவித்தார். இந்த நிலையில் ஒரு இந்தோனேஷியர் இறந்தது உறுதி செய்யப்பட்டது மற்றும் 172 பேர் பாலி மற்றும் லோம்பேக்கில் உள்ள துறைமுகங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்மோஸ் நீரிணையில் முழுமையாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கூற்றை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தியின் கடல்வழி போக்குவரத்தை நிர்வகிக்கும் ஈரானிய அமைப்பான பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையம் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ளது. குறித்த ஆணையத்தின் கருத்துப்படி ஹோர்மோஸ் நீரிணையின் முடக்கம் நீக்கப்பட்டுவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறி வரும் கூற்றுக்களும் சமூக வலைதள பதிவுகளும் யதார்த்த நிலையை மாற்றிவிட முடியாது. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்ந்து முடக்க நிலையிலேயே உள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள அனைத்து நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றும் வரை ஹோர்மோஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ட்ரம்ப் ஹோர்மோஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதெனவும் எங்கள் கடற்படை முற்றுகையானது இரும்பு சுவர் போன்றது எனவும் ஈரானால் இனி எதுவும் செய்ய முடியாதெனவும் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு இருதரப்பு மோதல்கள் மற்றும் பதற்றம் காரணமாக இந்த முக்கிய சர்வதேச எண்ணெய் வர்த்தக வழித்தடத்தில் பயணிக்கும் வணிக கப்பல்களின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவிற்கு சரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் பிரதான கருங்கடல் துறைமுக நகரமான நோவோரோசிஸ்க் மீது உக்ரைன் ராணுவம் பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. குறித்த இரவு நேர ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் அந்த நாட்டின் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் பலத்த சேதமடைந்து தங்களின் செயற்பாடுகளை முழுமையாக நிறுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய கோதுமை ஏற்றுமதியாளரான ரஷ்யாவின் முக்கிய துறைமுகம் மீது நடத்தப்பட்ட இந்த நேரடி தாக்குதல் உலக சந்தையில் உணவு தானிய விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாட்டையும் விலையேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு 8.5 மில்லியன் மெட்ரிக் டன் இறக்குமதி திறன் கொண்ட டெமெட்ராவ் ஹோல்டிங் நிறுவனத்திற்கு சொந்தமான முனையம் அத்தோடு ஆண்டுக்கு 7.1 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்ட NKHB தானிய முனையம் இந்த 2 பிரதான முனையங்களும் சேதமடைந்துள்ளதால் அங்கிருந்து தானியங்களை ஏற்றுமதி செய்யும் பணிகள் காலவரையறையின்றி நிறுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா கடல்வழி படகுகள் மூலம் இந்த ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பலூசிஸ்தான் மாகாணத்தில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டதாக கூறப்படும் வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் மேற்பட்ட உள்ளூர்வாசிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜுராப் மாவட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் ஆளில்லா விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகள் மூலம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். பலூசிஸ்தான் முழுவதும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய வைத்திய சிகிச்சை வழங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் பலோச் மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலூசிஸ்தானில் சுதந்திரம் கோரும் ஆயுத குழுக்களுக்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் நீண்டகாலமாக மோதல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த தாக்குதல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் தொடங்கிய போர் 5 மாதங்களை கடந்தும் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. அதே சமயம் இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் தான் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அந்த நாட்டின் மீதான தாக்குதலை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசித்து வருவதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் இதற்கு மாறாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGCயின் மூத்த ஆலோசகர் முகமது ரெசா நக்வி இந்த போர் நீண்டகாலம் தொடரக்கூடும் என தெரிவித்திருக்கின்றார். PBS நியூஸ் ஹவர் என்ற ஊடகத்திற்கு சமீபத்தில் பேட்டியளித்த அவர் அமெரிக்காவிற்கு எதிரான இந்த நீண்டகால போர் மூலம் எதிரிகளை சோர்வடைய செய்து எதிர்காலத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த நினைக்கும் நாடுகளுக்கு அதற்கான விலையை உணர்த்துவதே எங்களின் நோக்கம் எனவும் அமெரிக்க ராணுவம் தாங்கள் முன்பு கருதிய அளவுக்கு வலிமையானதாக இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் ஈரான் தற்போது தினசரி பயன்படுத்துவதை விட அதிகமான ஏவுகணைகளை உற்பத்தி செய்து வருவதாக தெரிவித்த அவர், போர் பல ஆண்டுகள் நீடித்தாலும் வெவ்வேறு இடங்களில் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியும்.
ஒருவேளை ஈரானிடம் ஏவுகணைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டாலும் உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்காவின் பொருளாதார நலன்களை குறிவைக்கும் திறன் தங்களுக்கு இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் எந்தெந்த இலக்குகளை குறிப்பிடுகின்றார் என்பது குறித்து அவர் குறிப்பிட்ட விளக்கம் எதையும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்த நேரத்தில் எந்த நாடு எந்த நாட்டின் மீது ஏவுகணை வீசும், எந்த நாட்டிற்கு எதிராக போர் தொடுக்கும் என்று கணிக்க முடியாத நிலைதான் உலகளவில் அண்மை நாட்களில் நீடிக்கின்றது. தொடர்ந்து நடக்கும் நவீன ஆயுத தயாரிப்புகளும் ஏவுகணை சோதனைகளும் உலக சமாதானத்திற்கு சவால் விடுகின்றது என்பது கசப்பான உண்மை. அந்த வகையில் வடகொரியா ஒரே வாரத்திற்குள் 2வது முறையாக பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. தென்கொரியா மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்தவுள்ள கூட்டு ராணுவ பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டிருக்கலாம் என அண்டை நாடுகள் தெரிவித்துள்ளன. தென்கொரியாவின் கூட்டுப்படை தலைமை தளபதி அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள வான்சான் நகரிலிருந்து காலை 6 மணியளவில் ஏவப்பட்ட ஏவுகணை 700 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பறந்துள்ளது. வடகொரியாவின் எந்தவொரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் எரிமலை சீற்றம் காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் எரிமலை சீற்றம் காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பல குடும்பங்கள் வெளிநாடுகளில் சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. எட்னா எரிமலையின் தற்போதைய சீற்றம் சிசிலியில் பெரும் குழப்பம் ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக வார இறுதி முதல் கட்டானியா விமான நிலையம் தனது செயற்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளது. இதன் விளைவாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளில் சிக்கியுள்ளனர். விமானங்கள் ரத்து மட்டுமல்லாமல் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் இடங்கள் முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. வாடகை வாகனங்களின் கட்டணம் மிக அதிகமாக உள்ளது. மேலும் விடுதிகளும் நிரம்பி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீவின் வடக்கு பகுதியில் உள்ள பலர்மோ விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அங்கிருந்து செல்லும் விமானங்களில் அனைத்து இருக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டுவிட்டதாகவே கூறப்படுகின்றது. உள்ளூர் ஊடகங்களின்படி ஆகஸ்ட் 8 முதல் 11ஆம் தேதி வரை சுமார் 400 புறப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இன்று மேலும் 52 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 250க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. கட்டானியா விமான நிலையத்திற்கான மற்றும் அங்கிருந்து புறப்படும் அனைத்து விமான சேவைகளும் குறைந்தது நாளை மாலை 4 மணி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எரிமலை சீற்றம் காரணமாக மால்டாவிற்கான விமானங்களும் ரத்து செய்யப்பட்டு தாமதமாவதால் சிசிலி மட்டுமல்லாமல் மால்டாவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஜூன் மாதம் எட்டப்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இருதரப்பிற்கும் இடையே இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய அதிகாரி ஒருவர் மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகம் ஒன்று நேற்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இருதரப்பினரும் மத்தியஸ்தர்களூடாக முன்னைய உடன்பாட்டை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் தங்களது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடு குறித்து கலந்துரையாடி வருகின்றனர் எனவும் குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை எந்தவொரு இறுதி முடிவும் எட்டப்படவில்லை என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் எட்டப்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டிருந்தது. எனினும் ஜூலை 7ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஏற்பாடுகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு பின்பு ஈரானும் குறித்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவதாக அறிவித்தது. இதனிடையே ஹோர்மோஸ் நீரிணையூடான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நிறைவேற்றுவதில் ஈரான் தவறிவிட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் கடந்த பிப்ரவரி மாதம் வெடித்தது. இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. சர்வதேச நாடுகள் இதில் கடும் பாதிப்பை சந்தித்தன. இதையடுத்து கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையே இடைக்கால ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. போர் நடவடிக்கைகளை நிறுத்தி நீண்டகால அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு அந்த ஒப்பந்தம் வழிவகுத்தது. ஆனால் இருதரப்பும் தங்களது நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டியதால் ஒப்பந்தம் முறிந்தது. இதனை அடுத்து ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்தது.
ஆனால் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது. அதே நேரத்தில் அமெரிக்கா தனது நிபந்தனைகளை நிறைவேற்றும் வரை ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக கூறி வருகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.